ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஸ்ப் கேம். நான் வேணுகோபால். இன்னைக்கு வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா சாலிட் டிசைன்ஸ் 3D மாடல் டிசைன் வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்ட் 2 செக்ஷன் பார்க்க போறோம். ஸோ இது வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் செஷன் நான் கொடுத்துருக்கேன். அதை வந்து ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸோ நேற்று பார்த்தாலும் உங்களுக்கு ஓகே தான் இல்லைங்களா? இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம் சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பூலியன் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன். இந்த பூலியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு சாலிட் வந்து மெர்ஜா இருக்கு சரிங்களா? தெரியுதுங்களா? இந்த மாதிரி மெர்ஜா இருக்கிறது வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒன்று இதை வந்து தனியாக எடுத்துக்கலாம், இந்த பக்கம் இருக்கிற செக்ஷன் மட்டும் இதையும் வந்து தனியாக எடுத்துக்கலாம், இல்லை நடுவில் இருக்கிற இந்த ஏரியா மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பூலியன் மெர்ஜ் ரிமூவ் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்னன்னா உள்ளே போனோன்னே என்ன கேட்கும் அப்படின்னா உங்களுக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட் டார்கெட் பாடி, அதுக்கு அடுத்தது டூல் பாடி என்ன, டூல் பாடிங்கிறது இப்படி உள்ள போயிட்டு செலக்ட் பண்ணணும். இதுதான் டூல் பாடி அப்படிங்கிறது. இப்போ இதில் வந்து உங்களுக்கு இது வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரெண்டுத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன், ஒரே சைடாக ஆட் பண்ணிட்டேங்க. பாருங்க டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? ரெண்டும் போட்டு தனித்தனியாக போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், ஒரே சைடாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண சொல்லலாம். அதாவது டார்கெட் ஒன்று வச்சுட்டு டூல் பாடியை வந்து செலக்ட் பண்ணி பார்த்தீங்களா, அது என்ன ஆயிடுச்சு, அப்படியே ரிமூவ் ஆயிடுச்சா? இந்த பக்கம் இருக்கிறதுலையும் என்ன ஆயிடுச்சு, கட் எடுத்துட்டு போயிடுச்சா, பேலன்ஸ் இருக்கிறதையும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை காமன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும் வரும். ஆமா, ரெண்டு சாலிடையும் வந்து ஒரே சாலிடா ஆட் பண்றதுக்கும் பூலியன் யூஸ் பண்ணலாம் நீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ரெண்டுமே தனித்தனி பாடியா கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம ஆட் பாடி கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணல, ஆட் பாஸ் கொடுத்து கிரியேட் பண்ணல, ரெண்டு தனித்தனி பாடியா வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் சரிங்களா? அப்படி இருக்கும்போது ரெண்டுத்தையும் நீங்க வந்து ஒரே பாடியா வந்து ஆடும் பண்ணிக்க முடியும், ரிமூவும் பண்ணிக்க முடியும், காமனாவும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். ரெண்டுத்துக்கும் காமன் இருக்கிற அதை மட்டும் எனக்கு வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பூலியன். ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா இம்ப்ரெஷன். ஸோ இம்ப்ரெஷன் எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இடிஎம் மிஷின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ இடிஎம் மிஷினுக்கு என்ன பண்ணுவோம், எலக்ட்ரோடு எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று பண்ணுவோம். எலக்ட்ரோடு அப்படிங்கிறது ஒன்று வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அந்த எலக்ட்ரோடு என்ன பண்ணுவோம், கெமிக்கலில் வந்து கெமிக்கல் கண்டென்ட் அந்த இதில் வந்து முக்கும்போது எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்கும்போது ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஷேப் வந்து அந்த ஒரு கீழே இருக்கிற அந்த மெட்டீரியலில் வந்து என்ன ஆகும், அப்படியே வந்து அந்த ஷேப் வந்து வரும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் வந்து எலக்ட்ரோடு எக்ஸ்ட்ராக்ஷன், இடிஎம் அப்படிங்கிறது, எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மிஷினிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு பர்பஸுக்கெல்லாம் வந்து இந்த இம்ப்ரெஷன் மாதிரி வந்து கிரியேட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரோட் இது எதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த இம்ப்ரெஷன் வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். வெயிட் அ மினிட். solids extrude கட்டு ஓகேங்களா? டெப்த் வந்து ஒரு 30 mm டெப்த்து இந்த மாதிரி எனக்கு இருக்கு. ட்ராக்ட் ஓகே. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பாடி இருக்கு சரிங்களா? இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கு. இந்த மாடல்ல எனக்கு வந்து என்ன பண்ணா, இங்க உள்ள இருக்கிற இந்த கட் பண்ணிருக்க ஷேப் வந்து எனக்கு தனியா ஒரு சாலிடா வேணும் சரிங்களா? அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு இது மாதிரி ஒரு சாலிட் ஒன்று வேணும். ஸோ அது வந்து நீங்க இப்போ இருக்கிற மாடல் ஈஸியா நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஆனா இம்போர்ட் பண்ணிருக்கிற மாடல் வந்து எப்படி நீங்க எடுக்கிறது? பூலியன் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறதுக்குள்ள உள்ள போனீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த செயின் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். அது வந்து ஒயர் ஃப்ரேம் வந்து நீங்க போட்டிருக்கணும். செயின் செலெக்ஷன் பண்ணிட்டு
அதுக்கடுத்து என்ன பண்ணணும், இந்த சாலிட் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த சாலிடை செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இங்க பாருங்க தனியா வந்து இது ஒரு இம்ப்ரெஷன் அப்படியே கிரியேட் ஆயிடுச்சா உள்ள இருக்கிறதுக்கு. அப்படியே நம்ம கட் பண்ண பாடி இருக்கு இல்லைங்களா, இது எப்படி ஷோ பண்ண அப்படிங்கிறது ஆல்ட் இ ஹைடு. சரிங்களா, ஹைட் பண்ற ஆப்ஷன் இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன், மற்ற ஹைட் பண்ணிட்டேன். இங்க இருக்கு பாருங்க ஹைடு, தெரியுதுங்களா? நான் மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா என்ன பண்ண அப்படிங்கிறது? அதாவது இதுக்குள்ள இருக்கிற இம்ப்ரெஷன் வந்து அப்படியே நான் வந்து ஒரு பாடியா எடுத்துட்டேன், ஒரு சாலிடா வந்து கிரியேட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணேன், சாலிட்ஸ்ல போயிட்டு இம்ப்ரெஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கு நீங்க ஒயர் ஃப்ரேம் செயின் செலெக்ஷன்ஸ் வந்து சொல்லணும். சரிங்களா? சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இந்த சர்ஃபேசஸ்லாம் வந்து கூட செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல ஹோல் சாலிடை கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆல்ட் கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஓகே அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம் செயின் செலெக்ஷன் ஓகே, விண்டோ போர்டு கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எண்டு செலெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ இப்போ அந்த ஒரு இடத்துக்கு வந்து என்னாச்சு, நமக்கு ஒரு இது வந்து பாடி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதே ஒரு ஷேப்புக்கு வந்து பாடி கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், ஆல்டிங்கிறதும் ஹைடு. நீங்கள் வந்து சிம்பிளாக கிளிக் பண்ணிட்டு இந்த இது கொடுத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். இதுக்கு பேர் ஹைடுக்கு பேர் வந்து ஆல்டி. இங்கே தெரியுதுங்களா, அவங்களே வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்படி வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இம்ப்ரெஷன் வந்து எடுக்கிறதுக்கோசரம் தான் இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா ஹோல்ஸ். நீங்க வந்து ஹோல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹோல்ஸ். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா சம் பாயிண்ட்ஸ் வைக்கிறேன். சரிங்களா? நீங்கள் பிஃபோர் பாயிண்ட் வச்சுருக்கணும். அதுக்கு சாலிட்ஸ்குள்ளே போயிட்டு ஹோல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் பாடி, 2 பாடிக்கிறனால டார்கெட் பாடி எது அப்படின்னு சொல்லி கேட்குது. அதை நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹோல் பொசிஷன்லாம் எங்கே அப்படிங்கிறது. சரிங்களா? இதில் நேம் வந்து என்ன நேம்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். டார்கெட் பாடி வந்து நீங்கள் மறுபடியும் வேணும், இங்கே 2 பாடி இருக்குது, இது ஒன்று இது ஒன்று இல்லையா, அதனால தான் வந்து டார்கெட் பாடி கேட்குது. ஒரே பாடி இருந்துச்சுன்னா கேட்காது. அதுக்கடுத்து ஹோல் பொசிஷன். ஸோ இந்த ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹோல் பொசிஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து ஹோல் டயாமீட்டர் எவ்வளோ டயாமீட்டரு இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஹோல் டயாமீட்டர் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஆங்கிள் எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். இது த்ரூ ஆலாக போகணும் அப்படின்னா நீங்கள் த்ரூ ஆல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரூடு கட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா டைரெக்டாக ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சுட்டு நமக்கு தேவையான ஹோல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறோம். இங்கே பாருங்க சிம்பிள் ஹோல், இது வந்து டைரக்ட் ஹோலு. கவுண்டர் போகிற ஹோல் வேணும்னாலும் கவுண்டர் போகிற ஹோல் சொல்லிக்கலாம். நீங்கள் இதில் டெப்த்து இந்த ஹோலோட டெப்த்து, டாப் ஃபேஸ்லேருந்து ஹோலோட டெப்த்து. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கவுண்டர் போர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அந்த ஹோலோட டயாமீட்டர் எவ்வளோ, கவுண்டர் போரோட டயாமீட்டர் எவ்வளோ, கவுண்டர் போரோட டெப்த் எவ்வளோ அப்படிங்கிறதுலாம் வந்து உங்களுக்கு இங்கே வரும். ஸோ அதே மாதிரி தான் வந்து கவுண்டர் சிங்க்கு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஹோலோட டயாமீட்டர், கவுண்டர் சிங்கோட மேக்ஸிமம் டயாமீட்டர், கவுண்டர் சிங்கோட ஆங்கிள் எவ்வளோ அப்படிங்கிறது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இருக்கிறது கவுண்டர் ட்ரில்லு. இந்த மாதிரி கவுண்டர் போர் ப்ளஸ் வந்து கவுண்டர் சிங்க் இருக்கிறது தான் கவுண்டர் ட்ரில்லு. ஸோ இதுக்குமே வந்து டயாமீட்டர், கவுண்டர் ட்ரில் டயாமீட்டர், அதாவது இது. சரிங்களா? கவுண்டர் ட்ரில்லோட டெப்த் எவ்வளோ, கவுண்டர் ட்ரில்லோட ஆங்கிள் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இது டேப்பர் ஹோல், டயாமீட்டர் எவ்வளோ, டேப்பர் ஆங்கிள் எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னா டேப்பர் ஹோல் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து ஹோல் நீங்கள் சொல்லிக்கலாம். நான் த்ரூ ஹோல்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து டெப்த் கொடுத்து சொல்லிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 30 டெப்த் போகணும் இந்த ஹோலோட டெப்த் அப்படின்னாலும் சொல்லிக்கலாம். இங்கே பாருங்க 30 டெப்த், தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? ஸோ இந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே சிம்பிளாக கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிவிட்டு என்டர் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் டேப் எல்லாம் வந்து போடுறீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எதில் வேணும், மெட்ரிக்கில் வேணுமா இன்ச்சஸில் வேணுமா அப்படிங்கிறது. இப்போ மெட்ரிக் அப்படின்னா ஸோ இது வந்து நம்பர் ட்ரில்ஸு, 0.11 ட்ரில்லு, ஓகேங்களா?
ப்ரோ ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. ஹலோ சொல்றா. வீட்டில் தான் இருக்கேன், ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன்டா. ஏன்? ஆ எதுக்கு? ஆ சரி 6 மணிக்கு மேலே வா. 6:10 இங்கே இருக்க மாதிரி வா. இருக்கும் வா. ம் 7 மணிக்கு மறுபடியும் ட்ரைனிங் இருக்கு, சீக்கிரம் வந்துடு. ம் ப்ரோ சாரிங்க ப்ரோ. சரி இப்போ ஹலோ கேக்குதுங்களா? எஸ். ஸோ இப்போ இந்த மெட்ரிக் ட்ரில் அப்படின்னா மெட்ரிக்கில் வந்து எந்த மாதிரி ட்ரில்ஸ்லாம் வேணும்? இதே டயாமீட்டர் டிஃபால்ட் டயாமீட்டர்லாம் இருக்கு. ஸோ இதில் வந்து 1 ட்ரில்லு 1.5 1.7 இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து அதை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் என்ன ஆகிடுங்க வந்துடும். 24 ட்ரில் வேணுமா, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துடும் உங்களுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா 24 ட்ரில். இப்போ இதுலேயே வந்து டேப்புக்கும் வந்து ட்ரில்ஸ்லாம் இருக்கும். மெட்ரிக் கோர்ஸ் டேப் ட்ரில். இப்போ வந்து எனக்கு வந்து M14க்கு வந்து ஒரு டேப் ட்ரில் வேணும் அப்படின்னா வித் சாம்பரோட என்ன பண்ணிடும், கொண்டு வந்துடும், கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இதை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இதுலேயே மெட்ரிக் ஃபைன் டேப்னா ஃபினிஷ் டேப் மாதிரி. எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் டேப்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஆமாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஸ்டாக் ஹெட் கேப் ஸ்க்ரூ இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. கவுண்டர் போல் ஒரு கேப் ஸ்க்ரூ மாதிரி. சரிங்களா? அதே தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எது வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிங்கனாவே அந்த ஹோல்ஸ் வந்து நான் ஆகிடும், உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இது வந்து ஹோல் போடுற ஒரு ஆப்ஷன். சரிங்களா? இதில் டெப்த் எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லிக்கலாம் நீங்கள். பாட்டம் ஆங்கிள் எவ்வளோ வேணும்னு சொல்லிக்கலாம். த்ரூவால் வேணும்னா த்ரூவால் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஹோலோட ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டாப்பில் எனக்கு சாம்பர் வேணும். ஆமாம் இருக்குது. இதோ இப்போ சிம்பிள் ட்ரில் போட்டிங்க அப்படின்னு வச்சிங்களேன், டாப்பில் உங்களுக்கு சாம்பர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பர் டயாமீட்டர் எவ்வளோ ஆங்கிள், எனக்கு இவ்வளோ சாம்பர் டயாமீட்டர் வேணும், இவ்வளோ ஆங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? அந்த மாதிரி சாம்பரும் வந்து நீங்கள் கூடவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஹோல் போடுற ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் சொல்லியிருக்கலாம், மறந்துருச்சு எனக்கு. ஓகே ஓகேங்க. இப்போ கேட்குதுங்களாங்க? சரிங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன், ரெக்டாங்குலர் பேட்டர்ன். பேட்டர்ன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பேட்டர்ன் பண்ணிக்கிறது. எத்தனை ஆப்ஜெக்டா உங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ ரெக்டாங்குலர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இது ரெக்டாங்குலர் என்ன பண்ணிக்கலாம், பேட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து என்னன்னா ஒரு ஃபீச்சர், நீங்க வந்து ஒரு பாஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், பேட்டர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஹோல் போட்டதை வந்து பேட்டர்ன் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரூட வந்து பேட்டர்ன் பண்ணிக்கலாம் நீங்க. சரிங்களா? இப்போ ரெக்டாங்குலர் உள்ள போனோம் அப்படின்னா இங்க பாருங்க இந்த ஃபீச்சர் தெரியுதுங்களா? இந்த ஃபீச்சரை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது செலக்ட் ஆகிக்கும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் பாடி கேக்குதுங்க. டார்கெட் பாடியை செலக்ட் பண்றோம். அதுக்கு அடுத்து என்ன பண்றோம், இந்த ஃபீச்சரை செலக்ட் பண்றோம். சரிங்களா? தெரியுதுங்களா? ரெண்டு ஃபீச்சரும் செலக்ட் ஆகுதா, ஒரே டைம்ல போட்டதால ரெண்டு ஃபீச்சரும் செலக்ட் ஆகுது. ஓகே அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் இன்டரக்ஷன், டைரக்ஷன் 1 டைரக்ஷன் 2. இப்போ டைரக்ஷன் 1ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ். இதுல உங்களுக்கு எத்தனை நம்பர் வேணும், அதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறது தெரியுதுங்களா? டிஃபரன்ஸ் ஒரே லைன் இருங்க. இப்போ ஆக்சுவலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதே வந்து நானுமே வந்து ரெக்கார்டு போட்டு அதை யூடியூப்ல அப்லோட் பண்றேன். பின்னாடி நாய் வந்து சத்தம் போயிட்டே இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து டைரக்ஷன் 1 டைரக்ஷன் 2 அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிக்கலாம். டைரக்ஷன் 1 அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல போகும். ஸோ அது எத்தனை நம்பர் ஆஃப் வந்து உங்களுக்கு இன்டென்சஸ் தான் வந்து காப்பி ஆகணும், அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது.
இப்போ டைரக்ஷன் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ டைரக்ஷன் 2 இங்கே கீழே உங்களுக்கு இருக்கும் பாருங்க. இது எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒய் ஆக்சிஸ்ல போகிறது. இதில் நம்பர் ஆஃப் இன்டென்சஸ் எத்தனை? எனக்கு 2. ஸோ எனக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு? ஒரு 25 டிஸ்டன்ஸில் போகணும் எனக்கு. இது வந்து -90 அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். டேரக்ட் வந்து ஆங்கிள் எந்த ஆங்கிளில் போகணும் இங்கே தெரியுதுங்களா? +19 கொடுத்தா அந்த பக்கம் மேலே போயிடுச்சு, அதனால தான் வரல. -19 கொடுத்தா கீழே வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒய் ஆக்சிஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாங்க, டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். -45 இங்கே தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? எஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சொல்லிக்கலாங்க. இது வந்து ரெக்டாங்குலர் பேட்டர்ன். ஸோ இது வந்து ரிலேட்டிவ் டு கட் டைரக்ஷன், இது ரிவர்ஸ் டைரக்ஷன். இங்கே தெரியுங்களா? அப்படியே ரிவர்ஸ் ஆப்போசிட் போகும். இது கம்மியாக வேல்யூ கொடுத்தோன்னா உங்களுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. ரிவர்ஸ் டைரக்ஷன் தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். இல்லைன்னா ஆங்கிள் கொடுத்து சொல்லிக்கலாம். 2 டைரக்ஷன்லையும் வேணும் அப்படின்னாலும் 2 டைரக்ஷன்ல சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து டைரக்ஷன் 2 வந்து ஒய் ஆக்சிஸில் போகிறது, டைரக்ஷன் 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் போகிறது. இதுலேயுமே ரிவர்ஸ் டைரக்ஷன், போத் டைரக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ரிசல்ட் உங்களுக்கு தெரியறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெக்டாங்குலர் பேட்டர்ன். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டராக வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். சாலிட்ஸில் எக்ஸ்ட்ரூடே பண்ணுறேன்னு வச்சுங்களேன். எக்ஸ்ட்ரூடு கட் பாடி. ஓகே. இப்போ இது என்ன பண்ணுறேன்னா சர்க்குலராக வந்து பேட்டர்ன் பண்ண போகிறேன். டார்கெட் பாடி இதில் சொல்ல தேவையில்லை, ஏன்னா ஒரே ஒரு பாடி மட்டும் தான் இருக்குது. டைரெக்டாக நம்ம வந்து ஃபியூச்சர் சொல்லிக்கலாம். ஃபியூச்சர் சொன்ன உடனே ஸோ நமக்கு இங்கே வந்துடும். ஸோ இப்போ ரெக்டாங்குலர் நம்ம பண்ண மாதிரியே வந்து சர்க்குலர் பேட்டர்ன், நம்பர் ஆஃப் இன்டென்சஸ் எத்தனை, ஸோ எவ்வளோ வந்து போகணும் உங்களுக்கு வந்து இது வந்து பேட்டர்னாக வரணும். எனக்கு வந்து நம்பர் ஆஃப் இன்டென்சஸ் இத்தனை வேணும். சென்டர் ஆஃப் ஆரிஜின் எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆரிஜின் ஆகணும் அப்படிங்கிறது. எனக்கு வந்து என்னன்னா இந்த ஒரு பாயிண்ட் பேஸ் பண்ணி ஆரிஜின் ஆகணும். இங்கே பாருங்க டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? நான் இங்கே இருக்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்தேன். இந்த சென்டர் இருக்கிற ஹோல் வந்து என்ன ஆகுது, அப்படியே ஆரிஜின், அந்த ஆரிஜின்லேருந்து அப்படியே ரொட்டேஷன் ஆகுதா? இங்கே பாருங்க தெரியுதுங்களா? 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இது வந்து ஃபுல் சர்க்கிள் பிசிடி மாதிரி தான். சேம் பிசிடி நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான். ஃபுல் சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள். ஆஃப் சர்க்கிள்னா நீங்கள் எத்தனை இன்டென்ஸ் சொல்கிறீங்களோ அது மட்டும் கிரியேட் ஆகும். ஃபுல் சர்க்கிள்னா வந்து இந்த ஃபுல் சர்க்கிளுக்கும் ஒரே ஹோல் மட்டும் தான் கிரியேட் ஆகும். 5 ஹோலுன்னா அது ஆமாங்க. சென்டரில் கிளிக் பண்ணால் வந்து ஷிஃப்ட் ஆகாது, ஏன்னா ஹோலோட சென்டருமே அதுதான், நம்ம இதோட சென்டருமே இதுதானே. பிசிடி சேம் பிசிடி கான்செப்ட் தாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னா இது அப்படியே நான் வந்து மூவ் பண்ணுறேன் பாருங்க. மாடல் ப்ரிப்பரேஷனில் மூவ், இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? இப்போ இது வந்து இந்த இது வந்து எனக்கு வந்து சென்டர் பாயிண்ட்டுக்காக வந்து ரொட்டேஷன் ஆகும். பிசிடி சாலிட்ஸில் சர்க்குலர் பேட்டர்ன். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து மூவ் பண்ணதுனால வந்து நான் வரல, ஒரே நிமிஷம். ஓகே. இப்போ இதை வந்து நான் சர்க்குலர் பேட்டர்ன் பண்ணுறேன். இந்த ஒரு ஃபியூச்சரு ஓகே கொடுத்துட்றேன். சென்டர் பாயிண்ட் வந்து எனக்கு வந்து சென்டர் பேஸ் பண்ணி போகணும். இப்போ பாருங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வருதுங்களா சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ நம்பர் ஆஃப் இன்டென்சஸ் எத்தனை அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே வரும். பிசிடி மாதிரி தான். ஓகேங்களா? இது வந்து இது வந்து ஆர்க், நம்ம எத்தனை சொல்கிறோமோ அது அத்தனை டிகிரிக்கு போகும். எத்தனை இன்டென்சஸ் சொல்கிறோமோ அத்தனை டிகிரிக்கு.
இது ஃபுல் சர்க்கிள்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இப்போ 7 இன்டென்சஸ் அது என்ன பண்ணிக்கும் டிவைட் பை பண்ணிக்கும். இப்போ 5ன்னு கொடுத்தோன்னா அதுவே வந்து டிவைட் பண்ணிக்கும். 360 டிவைட் பை 5. ஓகேங்களா, இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ இது வந்து என்னன்னா சர்க்குலர் பேட்டர்ன். அதுக்கு அடுத்தது இருக்கிறது என்னன்னா மேனுவல் பேட்டர்ன். மேனுவல் பேட்டர்ன் அப்படிங்கிறது நீங்க மேனுவலா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது. இந்த ஒரு ஃபீச்சர் வந்து நான் என்ன பண்றேன், மேனுவலா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் ஆட் கொடுத்து இந்த பேஸ் பாயிண்ட்ல இருந்து இந்த பேஸ் பாயிண்ட் வரைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா, கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்க பாத்தீங்களா மேனுவலா பேட்டர்ன் ஆகுதா. அதுக்கு அடுத்தது என்டர் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் அங்க ஆட் கொடுத்து இந்த பேஸ் பாயிண்ட்ல இருந்து இந்த பேஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது நீங்க சொல்லிக்கலாம். தெரியுதுங்களா, அகைன் என்டர். ஸோ மறுபடியும் ஆட் கொடுத்து இந்த பேஸ் பாயிண்ட்ல இருந்து இந்த பேஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னதுங்க, ரைட் கிளிக் இல்லை லெஃப்ட் கிளிக் தான், லெஃப்ட் கிளிக் தான். சரிங்களா, ஸோ சொன்னீங்க அப்படின்னா மேனுவல் பேட்டர்ன் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சர்ஃபேஸ். அதாவது ஒரு சர்ஃபேஸ் மாடல் இருக்கு அப்படின்னா அதை வந்து சாலிட் மாடலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றது. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு சர்ஃபேஸ் மாடல் ஒன்று டிரா பண்றேன் பாருங்க. ஸோ இது வந்து சர்ஃபேஸ் மாடல் இல்லைங்களா, இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. ஸோ செலக்ட் பண்ணும்போது ஃபுல் மாடலும் செலக்ட் ஆச்சுன்னா அது வந்து சாலிடு, செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சர்ஃபேஸ் மட்டும் செலக்ட் ஆச்சுன்னா அது வந்து சர்ஃபேஸ். சரிங்களா, இது வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இப்படியும் செக் பண்ணலாம். ஹோம்ல போயிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸ்கிரீன்ல என்னென்னலாம் ஆப்ஜெக்ட் இருக்கு. 5 பாயிண்ட் இருக்கு, 10 லைன் இருக்கு, 2 ஆர்க் இருக்கு, 6 சர்ஃபேஸ் இருக்கு. 6 சர்ஃபேஸ்ங்கிறது இதுதான். அதுக்கடுத்து ஒரு சாலிட் இருக்கு. அப்போ இங்க இருக்க சர்ஃபேஸ்ங்கிறது நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாமா. இப்போ இந்த சர்ஃபேஸ் மாடலை நம்ம வந்து சாலிடா வந்து கன்வெர்ட் பண்றோம் உள்ளே. ஸோ அதுக்குதான் வந்து இந்த ஃப்ரம் சர்ஃபேசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த சர்ஃபேஸ் மாடல் ஃபுல்லாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு எண்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ண லிஸ்ட் எல்லாம் வந்துடும் எது எதெல்லாம் அப்படிங்கிறது. சரிங்களா, அதுக்கு அடுத்தது ஒரிஜினல் சர்ஃபேஸ் என்ன பண்றீங்க, கீப் அப்படின்னா அப்படியே விட்டுறது, எதுவுமே பண்ண வேணா அப்படியே விட்டுரு, அதுவும் இருந்துட்டு போட்டோம், சாலிடாகவும் கன்வெர்ட் ஆகட்டும், சர்ஃபேஸும் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறது. டிலேட் அப்படின்னு சொல்லி சாரி பிளாங்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹைடு மாதிரி தான், பிளாங்க் ஆயிடும். சரிங்களா, அதுக்கு அடுத்து டிலேட் அப்படின்னா இந்த ஒரிஜினல் சர்ஃபேஸ் எல்லாம் டிலேட் ஆயிடும், ஒன்லி நம்ம கன்வெர்ட் பண்ற சாலிட் மட்டும் இருக்கும். சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு சாலிடோட கலர் ஓகே ஃப்ரம் சர்ஃபேஸுங்கிறது சொல்லிட்டு எண்ட் செலெக்ஷன் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிலேட் பண்றேன், அதாவது எனக்கு சர்ஃபேஸ் எதுவும் இருக்கக்கூடாது, ஒன்லி சாலிட் மட்டும் தான் வேணும். கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்க பாருங்க ப்ராசஸ் ஆயிடுச்சு, செலக்ட் பண்ணா வந்து சாலிடா மாறிடுச்சா தெரியுதுங்களா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் 2 சாலிட் தான் காமிக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு ஃபுல் பாடி வந்து ஒரு க்ளோஸ்டு பாடி வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிளாக் வந்து சாலிடா கன்வெர்ட் பண்ணோம், அது என்னாச்சு ஃபுல் சாலிடா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஓப்பன் இருந்தது அப்படின்னா இதை கன்வெர்ட் பண்ணா என்ன நடக்கும், அகைன் சாலிடுக்குள்ள போயிட்டு சர்ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணி இப்போ இந்த ஒரு சர்ஃபேஸ் வந்து என்ன பண்றேன் சாலிடா வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன், கன்வெர்ட் பண்றேன். இப்போ இதுவுமே சாலிட் தான், ஆனா இதுக்கு பேர் வந்து ஷீட் சாலிட். நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், தெரியுதுங்களா ஷீட் சாலிட். ஏன்னா ஒரு பக்கம் ஓப்பனா இருக்கு, மற்றதெல்லாம் ஷீட் தான். சும்மா செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிட்டு அப்படியே வந்து சாலிட் கன்வெர்ட் கொடுத்தேன், இவ்வளவுதான். ஓகேங்களா, ஓகே. ஸோ இது வந்து ஒரு சர்ஃபேஸ் மாடலை வந்து சாலிடா கன்வெர்ட் பண்ற ஆப்ஷன் இங்க இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஃபில்லட் பார்த்துலாங்களா, இதெல்லாம் டிலேட் பண்ணிடலாம். ஓகே, இது கூட அப்படியே இருக்கட்டும். எக்ஸ்ட்ரூடு கட் பாடி. ஓகே,
ஸோ இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃபில்லட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபில்லட் அப்படின்னா நீங்கள் போயிட்டு இதில் இது வந்து சாலிட் செலெக்ஷன் ஆப்ஷனுங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு எட்ஜ் செலக்ட் பண்ணிக்கலாம், ஃபுல் பாடியும் செலக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து ஒரு ஃபேஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது பேக் ஃபேஸு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணலான்றா தேவையில்லை, நீங்கள் ஒரே ஒரு எட்ஜ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா மற்றெல்லாம் டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஒரே ஒரு எட்ஜ் மட்டும் வேணுங்கிறனால நான் மற்றெல்லாம் டிசேபிள் பண்ணிட்டு எட்ஜ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா இங்கே எவ்வளோ வந்து ஃபில்லட் வேணும் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஃபில்லட் ரேடியஸ் 3 mm அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா 3 mm ஃபில்லட் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபில்லட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபில்லட். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஓகே கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணுறீங்க, அகைன் ஓகே கொடுக்குறீங்க. இப்போ என்ன ஆகுனா இந்த ரெண்டு ஃபேஸுக்கும் இன்பிட்வீன் இருக்கிற அந்த எட்ஜ். ஸோ இது வந்து ரேடியஸ் மெத்தட் ஒன்று கொடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ ரேடியஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கொடுக்கலாம். 5 ரேடியஸ் அப்படின்னா சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வித்து அப்படிங்கிற ஒரு மெத்தட் கொடுக்கலாம். நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குங்க. ஸோ வித்து. சரிங்களா? இது இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க. இந்த இடத்துல வந்து ரேடியஸ் கொடுத்தா ஒரு இடத்துல வந்து அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு கீழே வர வர. ஆனால் இதே வித்து அப்படிங்கிற சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தெரியுதா? இதுதான் அந்த வித்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த வித்து அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா வித்தோட எவ்வளோ வித்து ஈவன் வித்தா இருக்கும் எல்லா இடத்துலையுமே. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஹோல்ட் லைன். இதில் வந்து ஒரு பர்டிகுலர் லைன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் எட்ஜ். அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் எட்ஜ் நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இங்கேயே வந்து உங்களுக்கு இருக்கும் பாருங்க. எஸ், இங்கே தெரியுதுங்களா? இதில் வந்து என்னென்னா ஒரு எட்ஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் மினிட், ஒரே நிமிஷம், எனக்கு லோட் ஆகுதுங்க ஃபுல்லாக. நான் எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபில்லட். இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு அகைன் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஹோல்ட் லைன் அப்படிங்கிற ஒரு மெத்தட். இதில் வந்து ஒரு பர்டிகுலர் எட்ஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். Create blend. சாரிங்க, ஒரே நிமிஷம். ஓ, இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு மறந்துருச்சுங்க கொஞ்சம். ஒன்றும் இல்லை. ஆட் பாஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு எட்ஜுக்கும் வந்து நீங்கள் வந்து ஃபில்லட் கிரியேட் பண்ணுறீங்க. சரிங்களா? ரெண்டு ஃபேஸும் இந்த இன்பிட்வீன் எட்ஜை வச்சு எட்ஜுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபில்லட் கிரியேட் பண்ணணும். ரெண்டு ஃபேஸை செலக்ட் பண்ணி பண்ணுறீங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபில்லட். இந்த ஃபேஸு ஓகே, அகைன் இந்த ஃபேஸு ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஹோல்ட் லைன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒரு எட்ஜை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வர மாட்டேங்குது. ஆட் செலெக்ஷன். ஓகே ஓகே. பேராசாலிட் ஃபேஸ் டு ஃபேஸ் பிளண்ட் பேராசாலிட்
இன்டர்ஃபேஸ் எரர். சரிங்க, இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஹோல்ட் லைன் மட்டும் சொல்றேன். சரிங்களா? நாளைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபில்லட் இந்த மாதிரி இடத்துலையும் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி இடத்துல அப்ளை பண்றது தான் இது வந்து யூஸ் பண்ணுவோம். தெரியுதுங்களா டிஃபரன்ஸு? ஓகேங்களா? ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு அகைன் ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ உள்ள போயிட்டு ஃபேஸ் டு ஃபேஸு ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸை செலக்ட் பண்றேன். அதுக்கடுத்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டாவது ஃபேஸ் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அகைன் இதுவும் ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆமாங்க. இதோ இது நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. இப்படிதான் ஒர்க் பண்ணுறேன். டபுள் சைடட், சிங்கிள் சைடட். ஓ ஓகே ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. ஆடு வரல. ஒரே நிமிஷம் இருங்க, என்னன்னு பார்த்துருவோம். அது அப்படியே வந்து விட்டுட்டோம் அப்படின்னா மறந்துடும். ஓகே, இங்க தெரியுதுங்களா டிஃபரன்ஸு? கீழே இருக்கிற ஷேப் கீழே இருந்து அப்படியே என்ன ஆயிடுச்சு, இது ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு லைன் நம்ம செலக்ட் பண்ணோம், எட்ஜ் செலக்ட் பண்ணோம், அந்த எட்ஜ்ல இருந்து அப்படியே நடிச்சு ஃபில்லட் எடுத்துக்கிட்டீங்களா? தெரியுதுங்களா டிஃபரன்ஸு? இதுதான் அந்த எட்ஜ் செலக்ட் பண்றது. ஒரே செயின் தான் செலக்ட் பண்ணேன், இங்க பாருங்க. ஸோ இப்படி செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இங்க இருந்து என்ன ஆயிடுச்சு, இந்த ஃபில்லட் வந்து அப்படியே எடுத்துட்டு அது வரைக்கும் போயிடுச்சு. தெரியுதுங்களா டிஃபரன்ஸு? இது சிங்கிள் சைடடு, இது வந்து டபுள் சைடட். டபுள் சைடட் அப்படின்னா இன்னொரு எட்ஜை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? ஃபுல்லா அது வரைக்கும் எடுத்திருக்கா? அதாவது இந்த எட்ஜ்ல இருந்து அந்த எட்ஜ் வரைக்குமே வந்து ஃபில்லட் உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு ஷேப் வந்து டிஃபைன் ஆயிடுச்சு. இதுதான் இந்த ஹோல்ட் லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வேரியபிள் ஃபில்லட். வேரியபிள் ஃபில்லட் அப்படின்னா இப்போ நம்ம ஒரே மாதிரி ஃபில்லட்டை கொடுக்கறது இடத்துல இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபில்லட்டை வந்து ரேடியஸ் வந்து நம்ம சொல்லிக்கலாம். இதில் வந்து எப்படி போகணும் அப்படிங்கிறது, இதில் வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னா ஒரு மிட் பாயிண்ட்ல வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம் 10 ரேடியஸ் அந்த இடத்துல. இல்லை அப்படின்னா வந்து ஒரு டைனமிக் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் தான் சாலிட்ஸ்
வேரியபிள் ஃபில்லட் எட்ஜ். ஓகே ஓகே. ஸோ இப்போ இதில் என்னன்னா நம்ம ஒரு எட்ஜ் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ ரேடியஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இது என்னன்னா இது எல்லா இடத்துலையும் வந்து ஒரே ரேடியஸ் தான் இருக்கும். அதாவது 5 R5 அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு ரேடியஸ் வந்து அதிகம் வேணும். இந்த ஒரு லைனோட மிட் பாயிண்ட்ல எனக்கு வந்து ரேடியஸ் வந்து அதிகமாக வேணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் சொன்னேன் அப்படின்னா இங்கே பாருங்க எஸ்கேப் கொடுத்தாங்க தெரியுதுங்களா. இந்த லைனோட மிட் பாயிண்ட்ல எனக்கு வந்து 8 ரேடியஸ் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகும்போது 5 ரேடியஸ், போக போக அந்த ரேடியஸ் அதிகமாகுது. அப்படியே மறுபடியும் எண்ட் ஆகும்போது மறுபடியும் அந்த 5 ரேடியஸ் வருது. இதுதான் இந்த வேரியபிள் ரேடியஸ். இது வந்து எந்த மாதிரி வந்து நீங்க கொடுக்குறீங்க. நான் வந்து மிட் பாயிண்ட் சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து டைனமிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். டைனமிக் அப்படிங்கும்போது அந்த எட்ஜ் செலக்ட் பண்ணணும். எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஏரோ மார்க் தெரியுது பார்த்தீங்களா. அந்த ஏரோ மார்க்லாம் வந்து எங்க நீங்க பாயிண்ட் செலக்ட் பண்றீங்களோ அந்த பாயிண்ட்ல எவ்வளவு ரேடியஸ். இந்த இடத்துல ஒரு 6 ரேடியஸ், அகைன் வந்து இந்த இடத்துல ஒரு 7 ரேடியஸ், அகைன் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 7 ரேடியஸ், 4 ரேடியஸ் இங்க இப்படின்னு கொடுத்துட்டு எஸ்கே கொடுத்தனா இங்க பாருங்க டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. தெரியுதுங்களா. ரேடியஸ் அப்படி வேரியபிள் ஆகுதா எல்லா இடத்துலையும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து சொல்லிக்கலாம். இது வந்து ஒரு பொசிஷனாகவும் சொல்லிக்கலாம். எக்ஸ்பை கோஆர்டினேட் நீங்க வந்து சொல்லிக்கலாம். சரிங்களா. ஸோ இது வந்து ரிமூவ் பண்றது. இது வந்து இந்த ரேடியஸ் வந்து ரிமூவ் பண்றது. ரிமூவ் வெர்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ரிமூவ் ஆகுது தெரியுதுங்களா. நார்மல் பொசிஷனுக்கே வந்துடும். தப்பா பண்ணீங்கன்னா நீங்க மறுபடியும் மாற்றி பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இது வந்து வேரியபிள் ரேடியஸ் ஃபில்லட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து சாம்பர் மட்டும் பார்த்துலாங்களா இல்லை டைம் ஆச்சுங்களா அவங்களுக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஒன் டிஸ்டன்ஸ் சாம்பர். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இதுலேயுமே வந்து பாடி செலெக்ஷன், ஃபேஸ் செலெக்ஷன் எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபேஸ் செலெக்ஷன் ஒரே செலெக்ஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த ஃபேஸ் செலெக்ஷன் அப்படிங்கிறத எனேபிள் பண்றேன். அதாவது இந்த ஃபேஸ் நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபேஸ்ல இருக்கிற எல்லா எட்ஜுமே எனக்கு சாம்பர் ஆகும். தெரியுதுங்களா. அந்த ஃபேஸ்ல எத்தனை எட்ஜ் இருந்தாலும் அத்தனை எட்ஜுக்கு வந்து என்ன ஆகும், சாம்பர் வந்து அடிக்கும். இது வந்து ஒன் டிஸ்டன்ஸ் சாம்பர். ஒன் டிஸ்டன்ஸ் சாம்பர்னாவே பை டிஃபால்ட் 45 டிகிரி இல்லைங்களா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து எல்லா இடத்துலயும் ஆகும். ஆமா, எல்லா கார்னர்ஸும் ஆயிடும். சரிங்களா. இப்போ 2 டிஸ்டன்ஸ் சாம்பர் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாங்க, 2 டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அன்செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஓகே. டூ டிஸ்டன்ஸ் சாம்பர் எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இன்னொரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் 45 டிகிரி வராது, வேற டிகிரி தான் வரும். நீங்கள் எவ்வளோ வந்து வேல்யூ சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிகிரி வந்து சேஞ்ச் ஆகும். எனக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 4 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ 4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து வெர்டிக்கல் அப்ளை ஆகுது தெரியுதுங்களா. வெர்டிக்கல்ல வந்து அதிகமாகுது. இதில் நான் வந்து 5ன்னு கொடுத்தா 8ன்னு கொடுக்குறேன். என்ன நடக்குது பாருங்க தெரியுதுங்களா. இது வந்து ஹரிசாண்டல். அப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து வெர்டிக்கலா அப்ளை ஆகுறது, ரெண்டாவது டிஸ்டன்ஸ் வந்து ஹரிசாண்டலா அப்ளை ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா. ஸோ இது வந்து 45 டிகிரி வராது, ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். நீங்கள் எவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள். இதில் நீங்கள் ஆங்கிள் சொல்லிக்கலாம். இப்போ இதில் வந்து எவ்வளோ ஆங்கிள், எனக்கு வந்து ஒரு 60 டிகிரி சாம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லிக்கலாம். எவ்வளோ வந்து சாம்பர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. எஸ். ஸோ இது வந்து சாம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஷெல்லு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஷெல்லு அப்படின்னா என்னன்னா இப்போ நீங்க வந்து நம்ம திக்கன் பார்த்தோம் இல்லைங்களா எக்ஸ்ட்ரோட்ல, சேம் அதே கான்செப்ட். ஒரு பாடி வந்து ஒரு ஃபேஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த பக்கம் வந்து ஷெல்லு மாதிரி கொடுத்துக்கலாம். அதுலயும் டைரக்ஷன் 1 டைரக்ஷன் 2ன்னு சொல்லிட்டு இதுலயே இருக்கு. டைரக்ஷன் 1 அப்படின்னா நம்ம அந்த அவுட்டர் கண்டெய்ன்மெண்ட் பிடிச்சிருக்கிறதுல இருந்து இன்சைடு
டைரக்ஷன் 2ன்னு சொன்னீங்கன்னா இங்க பாருங்க அவுட்டர் கண்டமெண்ட் பிடிச்சது வந்து அவுட் சைடு. ஸோ இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நீங்க சொல்லிக்கலாம். ரெண்டு தெரியுதுங்களா? டைரக்ஷன் 1ன்னா நம்ம அவுட்டர் கண்டமெண்ட் சில சொன்னோம் இல்லைங்களா, அதுல இருந்து இன்சைடு தெரியுதா வேல்யூ போறது. டைரக்ஷன் 2ன்னா வந்து அது அப்படியே அவுட் சைடு. இங்க பாருங்க ப்ளூ கலர் லைன் இங்க தெரியும். வெளியே. ஆமா, இது வந்து போத் சைடு, ரெண்டு பக்கமும் டிஸ்டன்ஸ் சொல்லி சொல்லிக்கலாம். சரிங்களா? இது ஷெல்லு. அதுக்கு அடுத்தது என்னன்னா திக்கன் அப்படிங்கிறது. இந்த திக்கன் வந்து எங்க உங்களுக்கு அப்ளை ஆகும்னா ஒன்லி ஷீட் சாலிட்ல மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். நம்ம ஷீட் சாலிட் பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு சர்ஃபேஸ் ஓப்பனாக இருக்கிறத வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும், ஷீட் சாலிட் அப்படிங்கிற ஒரு சாலிடாக கன்வெர்ட் ஆகும். ரெண்டு செலெக்ஷன். ஓகே, இப்போ இதுக்கு பேர் வந்து ஷீட் சாலிட். சரிங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த திக்கன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி ஷீட் சாலிடில் மட்டும் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஷீட் சாலிடை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் ஷெல்லு மாதிரியே வந்து டைரக்ஷன் கொடுத்துக்கலாம். ஒரு சர்ஃபேஸ் வந்து சாலிடாக கன்வெர்ட் பண்ணிட்டு ஷீட் சாலிடாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், திக்கன் சொல்லி இன்சைடு அவுட் சைடுலாம் கொடுத்துக்கலாம் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது வந்து திக்கன் அப்படிங்கிற இது நான் டைரக்ட் சாலிடில் வராதுங்க, ஷீட் சாலிடில் மட்டும் தான் அப்ளை ஆகும். இதில் வந்து அப்ளை பண்ண முடியாது, இதில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது டிராஃப்ட். நீங்கள் வந்து ஒரே ஒரு சர்ஃபேஸ் மட்டும் எனக்கு வந்து டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னா பிளானர் சர்ஃபேஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ டிராஃப்ட் ஆங்கிள். ஸோ எப்படி பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து டிராஃப்ட் ஃபேஸ். சரிங்களா? ஃபேஸ் டு ஃபேஸ் டிராஃப்ட். ஸோ இதில் வந்து எனக்கு இது செலக்ட் ஏ ஃபேஸ், எந்த ஃபேஸ் வந்து நீங்கள் டிராஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறது கொடுக்குறேன். அதுக்கடுத்து பிளானர் ஃபேஸ் எது அப்படிங்கிறது, எதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டிராஃப்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது இந்த மேலே இருக்கிற ஃபேஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்க, நான் ஆங்கிள் கொடுத்தேன் அப்படின்னா டிராஃப்ட் ஆகுதுங்களா? மேலே இருக்கிற ஃபேஸ், ஆமாம் 10 டிகிரி டேப் இருங்க பாருங்க. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் ஃபேஸ் தான் வந்து நம்ம மேலே இருக்கிற ஃபேஸ் சொல்லுவோம், மேலே இருந்து ஃபேஸ் வந்து ஆகு அப்படிங்கிறது. இப்போ இந்த ரெஃபரன்ஸ் ஃபேஸ் வந்து நான் இந்த பக்கம் கொடுத்தேன்னா என்ன நடக்கும் பாருங்க, இங்கே தெரியுதுங்களா? டேப்பர் இந்த பக்கம் போதா? எஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் மாடல் வந்து ட்ரா பண்ணதுக்கப்புறம் கூட என்ன பண்ணிக்கலாம், டிராஃப்ட் எல்லாம் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் நீங்கள். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. மறுபடியும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வைங்க, நாளைக்கு அதை கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்க ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. பாய்ங்க, குட் நைட்.